பணியாதவன் பணியும் தருணம் எபிசோட் 6. லேட்டாக போட்டதுக்கு சாரி. சாய்ஸ்ரீயிடம் பேசி முடித்துவிட்டு ஐஷு மெதுவாக தன்னுடைய ரூமுக்கு வந்தாள். பால்கனியில் நின்றபடி மாலை காற்றை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் கதவு திறந்து கவின் உள்ளே வந்தான். அவளை ஒரு நொடி பார்த்தவன் மெதுவாக அருகில் வந்து நின்றான். ஐஷு, ஒரு விஷயம் கேட்கலாமா? அவள் அமைதியாக தலையசைத்தாள். கவி உங்ககிட்ட பேச வந்தால் அவளை அவாய்ட் பண்ணிடாத. ஐஷு அவனை பார்த்தாள். ஏன்? கவின் முகத்தில் மென்மையான புன்னகை தோன்றியது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் தொடர்ந்தான். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவங்கன்னா அவள் தான். சின்ன வயசுலேருந்தே அவள் என்னை தவிர யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டா. நானும் அவள் தான். அவள் சிரித்தா எனக்கு சந்தோஷம், அவள் அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது. அவள் பேசிக்கொண்டே இருந்தான். அவளுக்கு அம்மா பாசம் ரொம்ப குறைஞ்சி கிடச்சிருக்கு. அதனால யாராவது அவளை கொஞ்சம் அன்பாக பார்த்தா அதையே மனசில் வச்சுப்பா. ஐஷு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவகிட்ட உனக்கு பிடிக்கலனால பரவாயில்ல, ஆனால் அவளை மட்டும் ஒதுக்கிடாத ப்ளீஸ் என்று மெதுவாக சொன்னான். ஐஷு எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் முகத்தில் மறுப்பு இல்லை. அதை பார்த்த கவின் நிம்மதியாக மூச்சு விட்டான். மாலை. ஸ்கூல் முடிந்த வீடு திரும்பிய கவிதா ஸ்கூல் யூனிஃபார்முடனே உள்ளே ஓடி வந்தாள். அண்ணா என்று உற்சாகமாக கூப்பிட்டாள். கீழே நின்றிருந்த கவின் சிரித்தான். என்னடா? அண்ணி எங்க? அவன் மேலே இருந்த பால்கனியை கை காட்டினான். அங்கே இருக்கா. தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு படிகளில் வேகமாக ஓடினாள். ரூமுக்குள் நுழைந்தவள் நேராக பால்கனிக்கு ஓடினாள். ஆனால் ஐஷுவை பார்த்ததும் அவளது வேகம் தானாக குறைந்தது. அண்ணி என்று மெதுவாக அழைத்தாள் ஐஷு. திரும்பி பார்த்தாள். அட கவி என்று புன்னகைத்தாள். வந்துட்டியா? வா உட்காரு என்று அருகில் இருந்த சோஃபாவை காட்டினாள். கவிதாவும் சந்தோஷமாக வந்து அமர்ந்தாள். ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டியா என்று ஐஷு இயல்பாக கேட்டாள். கவிதா மெதுவாக தலையசைத்தாள். இல்லை. ஏன்? எனக்கு ஷெஃபு சமையல் அவ்வளவா பிடிக்காது என்று முகத்தை சுளித்தாள். அதை கேட்ட ஐஷு சிரித்தாள். அப்படியா? சரி என்று மெதுவாக சொன்னாள். இனிமேல் நான் சமைக்கிறேன், உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே செஞ்சு தரேன். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் கவிதாவின் கண்களில் சந்தோஷத்தில் விரிந்தன. நிஜமா அண்ணி? நிஜமாதான். தேங்க்ஸ் அண்ணி என்று சொல்லிவிட்டு குழந்தையைப் போல அவளது கையை பிடித்து கொண்டாள். அந்த நொடியை அறையின் கதவோரம் நின்று பார்த்து கொண்டிருந்த கவின் அமைதியாக புன்னகைத்தான். அண்ணி, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலையே என்று குழந்தைத்தனமாக கேட்டாள் கவிதா. ஐஷு சிரித்தாள். சரி சொல்லு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? கவிதா யோசிக்கவே இல்லை. எனக்கு இட்லி சிக்கன் கிரேவியோட ரொம்ப பிடிக்கும் அண்ணி. அவ்வளவுதானா? அதுதான் என் ஃபேவரட். சரி, இன்னைக்கு நைட் அதை தான் நான் செஞ்சு தரேன். நிஜமாவா? நிஜமாதான். தேங்க்ஸ் அண்ணி என்று சந்தோஷமாக குதித்தாள். ஐஷு சிரித்தபடி, இப்போ நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வா. ஓகே அண்ணி என்று ஓடிவிட்டாள் கவிதா. ஐஷு நேராக கிச்சனை நோக்கி நடந்தாள். அவள் உள்ளே செல்ல போன நேரம் ஏய் என்று ஒரு அதட்டலான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தாள். ஹாலில் நின்றிருந்த மங்கை கோபமாக அவளை முறைத்து கொண்டிருந்தாள். எங்கே போகிறா? கிச்சன். அமைதியாக பதிலளித்தாள் ஐஷு. எதுக்கு? சமையல் பண்ண. அதை கேட்ட மங்கை சிரித்தாள். இது ஏன் வீடு. இந்த கிச்சனில் என்னை தவிர வேறு யாரும் சமைக்க மாட்டாங்க. அது இந்த வீட்டோட ரூல். ஐஷு ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பிறகு தெளிவான குரலில், இந்த வீடு உங்களோடதுன்னு நான் மறுக்கலை. ஆனால் அவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை ஒரு நொடி பார்த்தாள். இந்த வீட்டோட மூத்த மருமகள்னு எனக்கும் ஒரு இடம் இருக்குது. இந்த வீட்டுக்காக என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செய்வேன். அவள் குரலில் கோபமில்லை, உறுதி மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் ஹாலில் பேச்சு சத்தம் கேட்டு மேலிருந்து கவின், ரகுராம், சாய்ஸ்ரீ, சுபிக்ஷா, கவிதா அனைவரும் கீழே வந்தனர். என்ன நடக்கிறது என்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். ரகுராம் மனதுக்குள் சிரித்து கொண்டார். சபாஷ் மருமகளே, இவ்வளோ வருஷமாக யாரும் இவளுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலை. இப்போ தான் யாரோ துணிஞ்சு நிற்கிறாங்க என்று நினைத்து கொண்டார். கவின் மட்டும் அமைதியாக ஐஷுவையே பார்த்து கொண்டிருந்தான். ஐஷு மீண்டும் மங்கையை பார்த்து, நான் யார்கிட்டேயோ சண்டை போட வரல, ஆனால் கவி ஆசையாக கேட்டதால் அவளுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரணும் என்றாள். அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாமல் நேராக கிச்சனுக்குள் சென்றாள்.
உள்ளே இருந்த சுமதி அவளை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். என்னம்மா வேணும்? சுமதிமா, இட்லி மாவு எங்கே இருக்கு? சிக்கன் எங்கே வச்சுருக்கீங்க என்று மிகவும் மரியாதையாக கேட்டாள். சுமதி புன்னகைத்தார். வாங்கம்மா, நான் எடுத்து தரேன். தேங்க்ஸ்மா. இருவரும் பேசிக்கொண்டே சமையல் செய்ய ஆரம்பித்தனர். அதை ஹாலில் இருந்து அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து கவின் மெதுவாக வந்து சோஃபாவில் அமர்ந்தான். ஆனால் அவன் பார்வை மட்டும் கிச்சன் கதவிலேயே இருந்தது. ஐஷு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இந்த வீட்டோட மூத்த மருமகள் எனக்கும் ஒரு இடம் இருக்குது. அறியாமலே அவன் எதிர்களில் ஒரு சின்ன புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்த கவிதா அவன் அருகில் சிரித்தபடி, என்ன அண்ணா, அண்ணி சொன்னதே நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்களா என்று கிண்டல் கேட்டாள். கவின் உடனே சமாளித்து கொண்டு, ஏதாவது வேலை இருந்தால் போய் பார் என்றான். அடடா, முகமே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு என்று சிரித்தபடி ஓடினாள் கவிதா. அவளை பார்த்து சாய்ஸ்ரீ, சுபிக்ஷா இருவரும் சிரிக்க ஹாலில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய கலகலப்பு பரவியது. அந்த நேரம் ஹாலில் அமைதியாக அமர்ந்திருந்த கவின் திடீரென்று இரும்ப ஆரம்பித்தான். தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருக்க அதை கவனித்த ஐஷு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேகமாக கிச்சனுக்குள் சென்று ஒரு கிளாஸ் வாட்டரை எடுத்துக்கொண்டு வந்தாள். இந்தாங்க என்று அவன் முன் நீட்டினாள். கவின் அவளை ஒரு நொடி ஆச்சரியமாக பார்த்தான். பிறகு அமைதியாக கிளாஸை வாங்கி தண்ணீரை குடித்தான். தண்ணீரை குடித்துவிட்டு அவன் பார்வை மட்டும் ஐஷுவின் முகத்திலேயே நிலைத்திருந்தது. அதை கவனித்த ஐஷு என்ன என்று புருவம் சுருக்கி கேட்டாள். ஒன்றுமில்லை என்று சின்னதாக சிரித்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டான். அதை பார்த்த கவிதா சிரிப்பை அடக்கி கொண்டாள். அந்த நேரம் சாய்ஸ்ரீயும் சுபிக்ஷாவும் ஓடி வந்து, அண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று ஒரே குரலில் கேட்டார்கள். ஐஷு சிரித்தாள். இட்லி சிக்கன் கிரேவி. சூப்பர் என்று இருவரும் சந்தோஷமாக குதித்தனர். அவர்களுடைய சத்தத்தை கேட்ட மங்கை கோபமாக, ஏய் என்று அதட்டினார். அவ செஞ்சதை இந்த வீட்டில் யாரும் சாப்பிடக்கூடாது என்று கடுமையாக சொன்னார். அந்த நொடியே அமைதியாக இருந்த ரகுராம் பேசினார். ஏன் சாப்பிடக்கூடாது என்று கேட்டார். மங்கை அவரை முறைத்து பார்த்தார். ரகுராம் அமைதியாக சிரித்தார். என் மருமக ஆசையாக செஞ்சிருக்கா, அதை இந்த வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க என்று உறுதியாக சொன்னார். அதை கேட்ட ஐஷு உடனே மாமா என்று அழைத்தாள். சொல்லுமா. நீங்கள் சாய்ஸ்ரீ, சுபிக்ஷா, கவி 4 பேரும் கண்டிப்பாக சாப்பிடணும். வேணாம்னு சொல்கிறவங்க அவங்களோட விருப்பம் என்று அமைதியாக சொன்னாள். அவள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அவள் குரலில் இருந்த தன்னம்பிக்கையும் எல்லோருக்கும் புரிந்தது. சரிம்மா என்று புன்னகையுடன் தலையை அசைத்தார் ரகுராம். அதன் பிறகு ஐஷு மீண்டும் கிச்சனுக்குள் சென்று சமையலை தொடர்ந்தாள். சுமதியும் அவளுக்கு உதவி செய்தார். அப்போது கவிதாவும் சுபிக்ஷாவும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஏறி அமர்ந்து கொண்டனர். அண்ணி என்று கவிதா அழைத்தாள். என்ன கவி, நீங்கள் செம்ம ஸ்பீடாக குக் பண்ணுறீங்க என்று சிரித்தாள். சுபிக்ஷாவும் உடனே, ஆமா அண்ணி, இந்த சிக்கன் கிரேவி ஸ்மெல்லே செம்ம என்று சொன்னாள். ஐஷு சிரித்தபடி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆகிடும் என்றாள். ஓகே அண்ணி என்று இருவரும் உற்சாகமாக அவளுடன் பேசிக்கொண்டே அவள் சமையல் செய்வதை ரசித்து கொண்டனர். பல நாட்கள் அமைதியாக இருந்த அந்த வீட்டில் அந்த கிச்சன் மட்டும் சிரிப்பு சத்தமும் கலகலப்பான பேச்சுக்களும் நிறைந்திருந்தன. சரி, எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து உட்காருங்க என்று ஐஷு சிரித்தபடி அழைத்தாள். அவள் சொன்னதும் ரகுராம், சாய்ஸ்ரீ, சுபிக்ஷா, கவிதா, சுமதி எல்லோரும் சந்தோஷமாக வந்து அமர்ந்தனர். மங்கை மட்டும் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்த சோஃபா மேல் அமர்ந்திருந்தார். அந்த நேரம் மேலிருந்த கவின் கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்த கவிதா உடனே சிரித்தாள். என்னன்னா, அண்ணி சமையல் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களே என்று கிண்டலாக கேட்டாள். அதை கேட்டதும் கவின் சிரித்தான். பின்னென்ன, என் பொண்டாட்டி கையால் தடவையாக சாப்பிட போகிறேன் என்று பெருமையாக. அந்த வார்த்தை கேட்டதும் ஐஷு உடனே அவனை முறைத்து பார்த்தாள். என்ன பார்வது என்று கவின் சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான். ஐஷு எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த நொடியே கவின் அவளை பார்த்து சின்னதாக கண்ணடித்தான். ஐயோ என்று மனதுக்குள் முணுமுணுத்தாள் ஐஷு. கன்னங்கள் மெதுவாக சிவந்தன. அவள் உடனே முகத்தை திருப்பி கொண்டு, எல்லாரும் சாப்பிடுவாங்க என்று அவசரமாக பரிமாற ஆரம்பித்தாள். அதை பார்த்து கவிதா, சுபிக்ஷா, சாய்ஸ்ரீ மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரிப்பை அடக்கினர். அண்ணி, முகம் ஃபுல்லாக 2 ஆயிடுச்சு என்று கவிதா மெதுவாக கிசுகிசுத்தாள். கவி என்று வெக்கத்துடன் அவளை முறைத்தாள் ஐஷு. சரி, இனிமே கிண்டல் பண்ணலை என்று சிரித்து கொண்டே கைகளை தூக்கினாள் கவிதா. அந்த டைனிங் டேபிள் முழுக்க சிரிப்பு சத்தம் பரவியது. அதை பார்த்த ரகுராமின் முகத்திலும் பல நாட்களுக்கு பிறகு ஒரு நிறைவான புன்னகை மலர்ந்தது.
இரவு. எல்லோரும் அவரவர் ரூமுக்கு சென்று விட்டனர். ஐஷு ரெஸ்ட் ரூமுக்குள் சென்று முகம் கழுவி சற்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்தாள். அந்த நேரம் அவளது காலில் இருந்த தண்ணீர் தரையில் பட்டதால் எதிர்பாராத விதமாக அவள் கால் வழுக்கியது. என்று பதறியவள் கீழே சரியத் தொடங்கினாள். அதை பார்த்த கவின், ஐஷு பார்த்து என்று வேகமாக அவளை நோக்கி ஓடினான். அவளை பிடிக்க அவன் கை நீட்டிய அடுத்த நொடியே அவளது கையை பற்றியவன் தன்னுடைய பேலன்ஸை இழந்தான். இருவரும் சேர்ந்து கீழே சாய்ந்தனர். ஐஷு தலை தரையில் மோதிவிடும் என்று உணர்ந்த கவின் ஒரு நொடியும் யோசிக்காமல் தன் கையை அவள் தலையின் பின்னால் வைத்தான். அவன் கைதான் தரையில் மோதியது. ஐஷுவின் தலையோ பாதுகாப்பாக அவன் உள்ளங்கையில் சாய்ந்தது. சில நொடிகள் இருவரின் பார்வையும் ஒன்றோடொன்று கலந்தது. உனக்கு எதுவும் அடிபடலல என்று கவின் மெதுவாக கேட்டான். ஐஷு இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு மெதுவாக தலையசைத்தாள். இல்லை என்றாள். அதை கேட்ட கவின் நிம்மதியாக மூச்சு விட்டான். நல்ல வேலை என்று மெல்ல சிரித்தவன் அவளை மெதுவாக எழுந்திருக்க உதவுவதற்காக தனது கையை நீட்டினான். காலை நேரத்து இளமையில் ஜன்னல் திரைச்சீலையை தாண்டி அறைக்குள் மெல்ல எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவன் மீது ஒரு கையையும் காலையும் போட்டு தன்னை மறந்த நிலையில் மிகவும் நெருக்கமாக கட்டி பிடித்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் ஐஷு. அவனுக்குத்தான் முதலில் முழிப்பு வந்தது. தனது மார்பின் மீது தலையை வைத்து சின்ன குழந்தையைப் போல எந்த கவலையுமின்றி தூங்கிக் கொண்டிருக்கும் ஐஷுவை பார்த்ததும் அவனுக்குள் பிரியம் பொங்கியது. அவளுடைய இந்த அழகான அமைதியை கலைக்க மனமில்லாமல் மெல்ல தன் கைகளை அவளது இடையை சுற்றி வளைத்தது. அவளை இன்னும் கொஞ்சம் தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டான். அவள் விழித்து கொண்டாள். தயங்குவாள் என்று நினைத்து எதுவும் தெரியாதவன் போல கண்களை மூடி மீண்டும் தூங்குவது போல நடித்தான். சில நிமிடங்கள் ஐஷுவிடம் சிறிய அசைவு. மெல்ல கண்களை திறந்தவள் தான் யார் மீது கை போட்டு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த அந்த நொடி அவளுக்கு தூக்கம் பறிபோனது. ஐயோ, இவன் மேலேயா இப்படி விழுந்து கிடந்தோம்? இவன் மேலே போய் இப்படி படுத்து வந்திருக்குமே என்று மனதுக்குள் அலறியபடி அவனது அணைப்பில் இருந்து சற்றென்று விலகி எழுந்தாள். அவன் தூங்குகிறானா என்று திருடுத்தனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு படபடக்கும் இதயத்தை கையால் பிடித்தபடி வேகமாக ஓடி சென்று ரெஸ்ட் ரூமுக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள். கதவு மூடும் சத்தம் கேட்டதும் அவன் தன் இதழ்களில் விரிந்த புன்னகையை கட்டுப்படுத்த முடியாமல் மெல்ல கண்களை திறந்தான். அவள் தன்னை அறியாமல் கட்டிய அந்த உரிமையும் விழித்ததும் பயந்து ஓடிய அந்த செல்ல குறும்பும் அவனது நெஞ்சில் காதலாக இனித்தது. வெளியே எதுவும் நடக்காதது போல ஐஷு பாசாங்கு செய்தாலும் அவளது படபடக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த விடியற்காலையின் மெல்லிய காதல் உணர்வு நிறைந்து வழிந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. என்னடா இந்த வீக் ஃபுல்லாக ஃப்ரீ வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு நினைப்பீங்க. பிகாஸ் இந்த வீக் எனக்கு சடனாக இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்துருச்சு. அண்டு இந்த வீக்குமே எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போகும்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் அப்படி தான் நிறைய பேர் விரும்புவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஸ்டோரி மட்டும் போடுறேன். எனிவேஸ், இந்த ஸ்டோரிஸ் நல்லா இருந்துச்சா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட் தான் எனக்கு இன்னும் மேலே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் எனிவேஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் நிறைய பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் பேக்ரவுண்ட் தீம் மாற்றலாமான்னு சொல்லுங்கள். பிகாஸ் வெறும் பிளாக் தீம்லே இருக்குது. மேபி அது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணவா அப்படின்னும் சொல்லுங்கள். இல்லை ஓகே இதுனாலும் ஓகே.